வீட்டில் மின்சாரம் இல்லாததால் மின் கம்பத்தில் ஏறிய கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி கொடூர பழி. வேலூர் குடியாத்தம் அருகே வீட்டில் மின்சாரம் வராததால் மின்கம்பத்தில் ஏறிய 18 வயது கல்லூரி மாணவன் தமிழ் குமரன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். பாலிடெக்னிக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த தமிழ்குமரன் அவரது வீட்டில் மின்சாரம் இல்லாததால் மின்வாரியத்திற்கு புகார் அளித்தும் சரி செய்யப்படவில்லை. இதையடுத்து அவர் வீட்டின் அருகே உள்ள மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரிபார்த்தபோது மின்சாரம் தாக்கியது. கன்னியாகுமரியில் அத்துமீறி வீடு புகுந்து பெண்ணை வன்கொடுமை செய்ய முயன்ற சிவில் இன்ஜினியர் கைது. குளச்சலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வன்கொடுமை செய்ய முயன்ற சிவில் இன்ஜினியர் அஜித் கைதனார். 2 குழந்தைகளுடன் வசித்து வரும் இளம் பெண்ணிடம் அஜித் ஆபாச செயல்களை காட்டி வந்தார். சம்பவத்தன்று அப்பெண் வீட்டில் தனியாக இருந்த சமயத்தில் அத்துமீறி வீடு புகுந்த அஜித் அவரை வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அக்கம் பக்கத்தினர் வந்ததால் அஜித் அங்கிருந்து தப்பி ஓடினார். கனிமொழி தலைமையில் எம்பிக்கள் குழு ரஷ்யா பயணம். திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு இன்று ரஷ்யா புறப்பட்டு செல்கிறது. ஆபரேஷன் சி இல்லையாந்தூர் தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய 7 குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி கனிமொழி தலைமையில் ஒரு குழு இன்று ரஷ்யாவுக்கு செல்கிறது. விளக்கம் அளிக்கும்.